வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நேத்து நிலம் ராசியை பத்தி பார்த்தோம். நிலம் ராசி, நிலம் சக்தி, நிலத்துக்கிட்ட என்ன என்ன இருக்கு ரகசியமெல்லாம் அப்படின்னு மண்ணு மேல மனுஷனுக்கு பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் என்ன ஆசை இருக்கு, கடைசியில யாரோட ஆசை நிறைவேறுச்சு அப்படின்றத பார்த்தோம். நீருக்கிட்டேயும் அந்த மாதிரி ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. நீர் நம்ம உடம்புல இருக்கிறது உடம்புல ஃபுல்லாக 70% நீர் இருக்குது. மூளையிலையும் நீர் இருக்குது. இது இல்லாமல் திரவ சக்தி இல்லாமல் நம்ம உடம்புல எந்த பகுதியும் கிடையாது. நீர் சத்து குறைஞ்சிதுன்னா உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு. நல்லா வாழற மனுஷனுக்கும் அதுதான் பிரச்சனை. வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் அதுதான் பிரச்சனை. இந்த நீர் சக்தி எங்கே இருக்குது? சுவாதிஷ்டானம். இது எங்கே இருக்குது? பிறப்பை கொடுக்குற இடத்துல தான் இருக்கு இந்த சுவாதிஷ்டானம்ன்ற சக்கரம். இந்த நீர் ராசி எது? கடகம், விருஷகம், மீனம். இந்த மூணுக்கும் தனிப்பட்ட குணங்கள் இருக்கும். ஆனால் பொதுவான குணம் சூழ்நிலைக்கேற்ப மாற்றி கொள்கிறது. உணர்ச்சி வசப்படக்கூடியது, ஆழமாக யோசிக்கிறது, முன்கூட்டியே நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிறது, உறவுகளை நேசிக்கிறது. இந்த நீரோட தெய்வம் எது? ஜம்புகேஸ்வரர், திருவானைக்கா. அங்க எப்படி நீரோட தெய்வமாச்சு அப்படின்னா, ஒரு சிலந்தி ஒண்ணு எப்பவும் சிவனுக்கு எச்சிலால, அது அதனுடைய சக்தி அதானே, எச்சிலால ஒரு வலை பின்னிடும். இதை பார்த்த ஒரு யானைக்கு கோபம். அதுக்கும் ஈசன் மேல உயிர். விலங்குக்கு கூட உயிருங்க. அது நேரா தண்ணியை கொண்டு அங்க ஊத்தி அந்த சிலந்தியோடைய வலையை கிழிச்சிடும். இதை பார்த்த சிலந்திக்கு கோபம். யானை கிட்ட போராடிச்சு. ரெண்டுக்கும் பிரச்சனை முத்தி போச்சு. ரெண்டும் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கிட்டு இறந்தது. அடுத்த ஜென்மம். அடுத்த ஜென்மத்தில் இந்த சிலந்தி ஒரு பெரிய அரசனா பிறந்தது. அந்த அரசன் தான் கோச்செங்கட் சோழன். இந்த அரசன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதுமே சிவன் மேல இயற்கையாவே பக்தி போயிடுச்சு. இந்த பக்தினால அவன் என்ன பண்றான்? சிவன் ஆலயங்களா கட்டுறான். இவன் கட்டின கோவில்ல போன ஜென்மத்து ஞாபகம் அவனுக்கு இருக்கு. எல்லா கோவிலுமே மாட கோவிலா கட்ட ஆரம்பிச்சான். கருவறை சின்னதா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல யானை நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மனசுல இருக்கு. இதுதாங்க நீரோட சக்தி. இன்னும் நிறைய சொல்றேங்க. இந்த நீருக்கிட்ட இருக்கிற நன்மை, தீமை, உடல் நலம், கருமை பக்கம், இதனால என்ன என்ன பாதிப்பு, இதை பத்திலாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீர்ல இருக்க நன்மை பக்கத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். சுத்தம் அப்படின்னதுமே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது போய் குளிச்சிரு. ஏன்னா தூய்மையை கொடுக்கறது அந்த நீர் தான். அதுலேயும் நான் சொல்ற முறையில குளிச்சிங்கன்னா உங்களுடைய உடல்ல இருக்கிற நிறைய டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கொஞ்சம் கல்லுப்பை தண்ணியில் கரைச்சிருங்க. அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்க. இல்லைன்னா அப்படி வசதி இல்லை, நான் ஷவரில் குளிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் தூள் உப்பை முகத்தில் தடவிக்கிட்டோ உடம்புல தடவிக்கிட்டோ ஒரு 2 நிமிஷம் பல்ல விளக்கிட்டு அப்புறம் குளிச்சு பாருங்க. அன்னைக்கு முழுக்க உங்கள் உடம்புல ஒரு ஆற்றல் இருக்கும். அடுத்தது வீடு சுத்தம். வீடு சுத்தத்துக்கு நம்ம தண்ணியில் கொஞ்சம் உப்பு போடுறது அவ்வளவு நல்லது. இந்த உப்புக்கு கெட்ட சக்தியை எடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பண்ண விஷயம் நம்ம மறந்து போயிடுறோம். முதல்ல காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை தெளிப்பாங்க. அதாவது வீடு வாசலை தெளிப்பாங்க. அங்கே இருக்கிற துர்சக்தி எல்லாம் விலகி போயிடும். அதுக்கப்புறம் கோலம் போடுறதுனால எல்லா உயிரினுக்கும் அவங்க உணவு கொடுக்குறாங்க. அது கோல மாவில் போட மாட்டாங்க, அரிசி மாவில் போடுவாங்க. இதனால ஆயிரக்கணக்கான உயிருக்கு உணவு கொடுத்த புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும். இது 2வது விஷயம். நம்ம அதுக்கு பதிலாக வீடை துடைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா
வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் எந்த மூலையில இருந்தாலும், மூலை முடுக்கு எங்க ஒளிஞ்சிருந்தாலும் அது போயிடும். இது ரொம்ப ஆற்றலான விஷயம். அது இல்லாம இன்னும் நன்மைகள் இருக்கு. இந்த நீர்ல நிறைய ரகசியம் இருக்குங்க. நம்ம மதம் மாத்திரம் கிடையாது. இந்த இடத்துல எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா மதமும். ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த நீர் வந்து இறை சக்தியை கொடுக்குது. எப்படின்னா, நம்ம வந்து இந்த கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போய் சாமி தீர்த்தம் கொடுக்கறத அந்த கையில வாங்கி குடிச்சிட்டு கண்ணில் ஒத்துறோம். எதனாலன்னா, அந்த ஐயர் பண்ண மந்திரங்கள், வேதங்கள், காலையிலேருந்து எத்தனை அர்ச்சனை பண்ணாரோ அதெல்லாம் அந்த தண்ணியில் ஞாபகமாக வச்சிட்ருக்கோம். அதனால தான் கோயில் தீர்த்தத்துக்கு புனிதம் இருக்கு. கோயிலில் இருக்கிற அந்த குளத்தில் குளிக்கும்போது நிறைய சக்திகள், புண்ணியங்கள் கிடைக்குது. கோயில் தீர்த்தத்தில், அதாவது அந்த புண்ணிய நதியில் குளிக்கும்போது நமக்கு ஆற்றல் இருக்கு. அதனால அது அந்த கோயில் தீர்த்தம் புனிதம் அடையுது. இது இல்லாமல் வீட்டில் பூஜை ரூமில் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும். அந்த தண்ணிக்கு அத்தனை சக்தி. நீங்கள் வேண்டுற வேண்டுதல்லாம் அந்த தண்ணியில் போய் இறங்கும். அந்த தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் அதை தீர்த்தமாக எடுத்துக்கும் போது அதை வீணாக்காதீங்க. ஒன்று வீடை துடைக்கும் போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குடிச்சிடுங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிடுங்க. பூஜை டெய்லி பண்ணுறவங்களா இருந்தால் அந்த தண்ணிக்கு சக்தி அதிகம் இருக்குது. அதனால தான் எல்லா இடத்துலையும் இந்த கும்பாபிஷேகம் நடந்தாலும் அந்த தண்ணி நம்ம மேலே படாதா? ஏன்னா அத்தனை தீர்த்தத்துலேருந்து, புண்ணிய நதியிலேருந்து எடுத்துன்னு வந்த நீர், அதுவும் இல்லாமல் லட்சார்ச்சனை செஞ்ச அந்த நீர் நம்ம மேலே பட்டுதுன்னா புனிதம் அடையும், உடல் சுத்தமாகும், மனம் தெளிவடையும். இதெல்லாம் இருக்கு. இது இல்லாமல் வேற மதத்தில் இருக்கிறவங்க அந்த தண்ணியை தெளிப்பாங்க. சில மதத்தில் அந்த தண்ணியை அந்த சாமி கிட்ட வச்சுட்டு, அவங்க என்ன சாமி கும்பிட்றாங்களோ அதுக்கிட்ட வச்சுட்டு அந்த தண்ணியை தான் எடுப்பாங்க. இந்த தண்ணிக்கு அவ்வளவு சுத்தம் இருக்கு. இந்த தண்ணியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புண்ணிய காரியங்களெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எதில் யூஸ் பண்ணுவோம்? கல்யாணத்துக்கு நான் போய் என்னுடைய பெண்ணை முடிவு கொடுக்க போகிறேன் அப்படின்னா கை நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஏன்னா அந்த வீட்டு பொண்ணை நான் எடுக்க போகிறேன்னு நீங்கள் அந்த வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணிக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு பத்திரம் எழுத வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். அந்த தண்ணிக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஞாபகத்துக்கு பயந்து தான் அவங்க அந்த திருமணத்தை ஒத்துப்பாங்க. இந்த எவ்வளோ சக்தி இருக்கு பாருங்க. இது இல்லாமல் இந்த தண்ணி நம்ம உடம்புலையே இருக்குது, மூளையிலேயே இருக்குது. இந்த தண்ணி வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயம் கொடுக்குது. கோவிலில் கொடுக்கறது, நம்ம வீட்டில் யாகம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது எல்லாமே அந்த பண்ணுறவங்க அந்த தண்ணியை வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தீர்த்தமாக நம்ம கையில் கொடுப்பாங்க. அதை தான் நம்ம குடிப்போம். இதெல்லாம் நன்மைகள். அதே போல் வந்து கோவிலுக்கு போனாலும் நம்ம அந்த தண்ணி சக்தி அப்படின்னு சொன்னேன். இன்னும் சில சக்தியும் இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கோபமாக வராரு. நீங்கள் அவருக்கு வந்து கடன் கொடுக்கணும், அதை வாங்கிறதுக்காக வராரு. இல்லைன்னா நீங்கள் பெண் கொடுத்துருக்கீங்க, உங்கள் பெண்ணை வந்து அந்த வீட்டில் ஏதோ துன்புறுத்துகிறாங்க, அதை பற்றி கேட்கறதுக்கோ எதுக்கோ அவர் வந்திருக்காரு. அதாவது பெண்ணை வந்து கட்டி கொடுத்தீங்களோ, இல்லை மாப்பிள்ளைய பெண் எடுத்தீங்களோ, எந்த விஷயமா நில பிரச்சனையோ ஏதோ ஒன்று பேசுறதுக்கு வந்தாங்கன்னா, முதல்ல வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறது குடிக்க தண்ணி கொடு. நம்மளுடைய மனசு என்ன நினைக்கும் அந்த தண்ணி எடுக்கும்போது? இவர் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் போகணும் அப்படின்னு எடுத்தோம்னா, அதை குடித்த உடனே அந்த மனிதர்கிட்ட ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. நீங்கள் அதை சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த மனுஷன் அந்த தண்ணியை குடித்ததுமே
அந்த கோபம் இருந்த இடம் தெரியாம போயிடும். அந்த கோபத்தை அப்படியே மறைச்சிடும் அந்த தண்ணி. ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு இல்ல? இந்த மறைக்கிறது எப்படி மறைக்குதுன்னா, உடனே அவரு, "ஏம்மா, நீ குடுக்குற பணத்த எப்பதான் குடுப்ப? குடுக்க மாட்டியான்னா?" "இல்லண்ணா, அடுத்த வாரம் குடுத்துடுறேன்." "ஏம்மா, என் பொண்ணு இப்படிலாம் பண்றீங்களே." "இல்லண்ணா, இனி பார்த்துக்கிறேன். இன்னும் நல்லபடியா பார்த்துக்கிறேன்." "பார்த்துக்கம்மா, நான் எனக்கு கோவம், அதான் வந்தேன்." அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. சொத்து பிரச்சனையா இருந்தாலும் இதுதான். இது நல்ல சக்தி. அடுத்தது பஞ்சாயத்து பார்த்துருப்பீங்க கிராமங்கள்ல. அந்த பஞ்சாயத்துக்கு அந்த நாட்டாம ஒரு சொம்ப எடுத்துட்டு வருவாரு. அந்த சொம்புல தண்ணி இருக்கும். அந்த நீர் சாட்சியா தான் தீர்ப்பு சொல்லுவாரு. அந்த தீர்ப்பு முடிஞ்சதும், அந்த ஒரு வேளை தவறான தீர்ப்பு குடுத்தா, அந்த தண்ணியே அவருடைய குடும்பத்துக்கு பிரச்சனையா போயிடும். அவரு இப்போ ஒரு குடும்பத்த பிரிச்சு வைக்கிறாரு, சுயநலத்துக்காக அப்படின்னா, அவர் குடும்பத்துல யாராவது ஒருத்தரு, யாரோ ஒருத்தரால பிரிக்கப்படுவாங்க. உங்களுக்கு இப்ப புரியுதா? தண்ணி என்னென்ன பண்ணுதுன்றது? இதுதான் ஆற்றல். தண்ணியுடைய ஆற்றல். இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த தண்ணியுடைய நன்மை. பெரிய பெரிய பிசினஸ் மேக்னெட்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அந்த டேபிள்ல ஃபைல் வருதோ இல்லையோ குடிக்க தண்ணி வந்துரும். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பாட்டில் வந்துரும். இப்போ அந்த தண்ணி அவங்க முன்னாடி இருக்கும். அந்த தண்ணிய வச்சுட்டு தான் அவங்க பேசுவாங்க. இந்த பேசுறதுனால அந்த பிசினஸ் யாருமே தவறா யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. அந்த தண்ணி அவங்கள சும்மா விடாது. அப்படியே ஏமாத்தினாலும் அந்த தண்ணி பழி வாங்கிடும். அது எப்படி பழி வாங்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது இல்லாம இந்த தண்ணிக்கு இன்னொரு ரகசியம் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. எல்லாரும் முதல்ல டேபிள்ல தண்ணி தான் இருக்கும். நீங்க பாட்டுன்னு உங்க வீட்ல நடக்கிற பிரச்சனைய அங்க பேசி சிரிக்கும்போது, அதுக்கு எதிராளி, "ஓ! இப்படியெல்லாம் நடக்குதா? அப்ப நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை குடுத்து தான் ஆவணும். நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு." சொல்றவன விட சொல்ல தூண்டுறவனுக்கு அன்னைக்கு அந்த தண்ணி பிரச்சனை குடுக்கும். அங்க பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு அந்த தண்ணிய யார் குடிக்கிறாங்க? அவங்க அவங்க எதிர்க்க இருக்கிற தண்ணிய அவங்க அவங்க தான் குடிக்கிறாங்க. இவங்க குடிச்சு முடிச்சதுமே என்ன ஆகுது? நீங்க இங்க பயங்கர சந்தோஷமா, யாருக்குமே தெரியாத இடத்துல ரகசியமா, ஆனந்தமா கொண்டாடுறீங்க ஒரு விஷயத்த. ஆனா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் உங்கள அறியாம மனம் பாதிக்கும். தேவையில்லாம வீட்ல ஒரு சொல்லு வாங்க வேண்டியிருக்கும். இல்ல உங்களுக்கு நெருங்கிய உறவு எதனா உங்களுக்கு தவறான தகவல சொல்லி உங்க மனச அழற அளவுக்கு செஞ்சிரும். ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. இந்த தண்ணிக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அதனால தான் கல்யாண வீட்ல கல்யாணம் நடக்கும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி வைப்பாங்க எல்லாருக்கும். எல்லாரும் அந்த கல்யாணம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாலோ, நல்லா இல்லன்னு சொன்னாலோ, இவன்லாம் பெருமைய காமிக்கிறான். இது எப்படி வாழ்ந்துருதுன்னு பார்க்கலாம். இப்படியெல்லாம் நம்ம பேசுற அந்த தண்ணிய நாம தான் குடிக்கிறோம். இப்ப உங்களுக்கு இந்த தண்ணி என்ன பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாரி வீட்லயும் அந்த தண்ணிய இன்னும் நன்மையும் பண்ண முடியும். யாராவது ஒருத்தரு உங்க மேல கோவமா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த தண்ணீல நல்ல விஷயத்த சொல்லி குடுத்தீங்கன்னா, அவங்களுடைய கோபம் போயிட்டு உங்ககிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இந்த இடத்துல ஒரு கதை சொல்லணும். ஏன்னா, குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லும்போது, அந்த கதையுடைய ஞாபகம் வந்தாலே, அந்த நீரோட திறமை உங்களுக்கு புரிஞ்சிரும். ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு டாக்டருங்களே கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா, அத்தனை பேரும் மனநோயாளிகள். இது ஒரு வெளிநாட்டுல நடந்த விஷயம். இந்த மனநோயாளிகள் என்ன பண்றாங்கன்னா, வர டாக்டர்கள துன்பப்படுத்தி அனுப்புறதுனால, டாக்டருங்களே வர்றதுக்கு பயந்தாங்க. அப்போ ஒரு மருத்துவர் மாத்திரம், "என்னுடைய கண்ட்ரோல்ல இந்த மருத்துவமனைய விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஷண்ட் இருக்காங்க.
ஒருத்தன் வர்றதுக்கு கூட பயப்படுவான். நீங்க தனி ஒரு ஆளா எப்படி இத்தனை பேரையும் பார்த்துப்பீங்க? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். ஒரு பெரிய ஜாடி நிறைய தண்ணி எடுத்து வச்சுட்டு, மொத்த பேருடைய ஃபைலையும் எடுத்து பார்த்துட்டு, அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க அத்தனை பேரும் நல்லவங்க தான். உங்கள வந்து யாரோ குறை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியல. உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க. அப்படின்ற வார்த்தைகள அந்த தண்ணி கிட்ட பேசுவாராம் நைட்ல. காலையில எந்திரிச்சதுமே எல்லாருக்கும் மாத்திரை குடுக்கும்போது, இந்த தண்ணிய எல்லாருக்கும் சரிசமமா குடுப்பாரு. ஆனா, எண்ணி 3 மாசத்துக்குள்ள அத்தனை பேஷண்ட்டும் ஆரோக்கியத்தோட வெளியில போயிட்டாங்க. இத பார்த்து அந்த நாடே வியந்து போச்சு. இது எப்படி நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது தான், நீருக்கிட்ட அந்த சக்தி இருக்கு அப்படின்றது புரிஞ்சுது. இத உலக நாடும் நம்ப மறுக்கும்போது, ஜப்பான்ல இருக்கிற ஒரு விஞ்ஞானி நீருடைய சக்தியை பத்தியும், நீருடைய மருத்துவ குணத்த பத்தியும் விளக்கி சொன்னாரு. இந்த நீர் வந்து உங்களுக்கே கூட நெறைய நோய்கள சரியாக்கும். அவ்வளோ தூய்மை பண்ணும். அத நான் உங்களுக்கு சொல்லறேன். அதுக்கப்புறம் இந்த நீர்கிட்ட இருக்கிற இன்னும் ஒரு நல்ல சக்தியும் நீர்கிட்ட இருக்கிற தீமை. தீமைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். தீமை என்ன இருக்குன்னா, நீங்க என்ன ஆற்றலோட அதாவது நீங்க கோபத்தோட தண்ணிய ஒருத்தருக்கு குடுத்தீங்கன்னா, அந்த மனுஷன் சம்பந்தமே இல்லாம, திரும்பி ஏதோ அன்னைக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு கோவமான செயல காமிச்சிருவாங்க. நீங்க ஏதோ ஒரு குழப்பத்தோட, எரிச்சலோட தண்ணிய குடுத்தீங்கன்னா, அதே எரிச்சல் உங்களுக்கு தான் வரும். உங்க வீட்டுக்கு யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடுக்குறீங்க. ஆனா, அவங்க குடிச்ச தண்ணிய நம்ப குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அத வெளியில ஊத்திடணும். அதுக்குண்டான அளவான தண்ணியா குடுங்க. அதே போல வீட்டுக்குள்ள எந்த ஆற்றலோட யார் நுழைஞ்சாலும் அந்த தண்ணி உடனே அவங்கள அந்த குணத்துல இருந்து மாத்திடும். இந்த நீர்கிட்ட இருக்கிற தீமை சக்தி என்னன்னா பேயை விரட்டும். நீங்க பார்த்திருப்பீங்க. பேய் விரட்டுறதுக்கு இந்த தண்ணிய தான் மந்திரிச்சு அது மூலியமா தான் விரட்டுவாங்க. அந்த பேய்கிட்ட தெளிப்பாங்க. இது எல்லா மதத்திலயும் இருக்கு. இந்த தண்ணி கிட்ட நீங்க வந்து நல்லதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா, பூஜைக்கு பயன்படுத்தினா, பூஜை காரியம், மந்திரங்கள் எல்லாமே இருக்கும். அதனால தான் யாகம் முடிஞ்சதுமே அந்த தண்ணிய வீடு முழுக்க நம்ம தெளிக்கிறோம். அதனால வீடு முழுக்க அந்த யாகம் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மூல முடுக்கு எல்லாம் அந்த மந்திரத்துடைய சக்தி அந்த தண்ணி மூலியமா மாவெளியில கொண்டாந்து தெளிக்கும்போது, உங்க வீடு முழுக்க வந்துரும். இது ஒரு சக்தி. இந்த தீமைன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து கெட்டதும் செய்யும். அதே இறந்தவர்களுக்கு நம்ப ஏதாவது ஒரு கடமை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது திதி குடுக்குறாங்க. அப்போ இந்த பூஜை செய்றவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பிண்டங்களை நீங்க வந்து ஏதாவது குளம், குட்டையில் கரைச்சிருங்க. நல்லா யோசிங்க. நதியில கரை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. குளம், குட்டையில கரைச்சிருங்க. ஏன் குளம், குட்டைய சொல்றாங்கன்னா, குளம், குட்டை அப்படின்றது வந்து பல வருஷமா, பல யுகங்களா அதாவது ரொம்ப நாள் இருக்கிறது. அந்த தண்ணி தேங்கி நிக்கிறது. புதுசா அதுல தண்ணி வர வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல ஆவிகள் இருக்கும். என்னங்க புதுசா சொல்றீங்க? புதுசு இல்லங்க. இது உண்மைதான். ஒழுங்கான முறையில இறந்த ஆத்மாக்கள் நேரா இறைவனை போய் சந்திக்கும். அறையும் குறையுமாக இறந்த ஆத்மாக்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. முறையா உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா, உடனே உங்கள அங்க பார்ப்பாங்க. அவங்க கூப்பிடாம நம்பளா ஒரு முடிவு எடுத்தோம்னா, அந்த
இடத்துல எப்படி உங்களை சேர்ப்பாங்க? இன்னைக்கு இவ்வளோ பேர் தான் அங்க இருக்கணும் அப்படின்றது முறை. ஆனா நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் போனோம்னா, அப்போ திணறுவாங்க. உங்கள நான் வாய்ப்பு வரும்போது கூப்பிடுறேன். அதுதான் இந்த துர்மரணங்கள். இந்த துர்மரணங்களுடைய ஆத்மாக்கள் இருக்க இடம் தெரியாம இந்த குளம் கட்டையில சுத்தி நிக்கும். ஏன்னா, இந்த தண்ணி கிட்ட தான் அது நிக்கும். ஏன்னா, அதுக்கு நினைவாற்றல் அதிகம். அந்த நினைவாற்றல் மூலியமா அதுக்கு யார் தீங்கு செஞ்சாங்க? யார் இதனுடைய மரணத்துக்கு காரணமானாங்க? அவங்கள அதே தண்ணீல அது பிரச்சனையை கொடுக்கும். அதுக்காக அது அவங்களுக்கு அழைப்பை கொடுக்கும். அது எப்படிங்க தண்ணி அழைப்பை கொடுக்கும்? நீங்க சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. உங்க வீட்ல ஒரு கிணறு இருக்கும். நீங்க விளையாட்டுத்தனமா குழந்தையா இருக்கும்போது, "அம்மா நான் கிணத்துல குதிக்க போறேன்னா" பதறிட்டு அந்த அம்மா ஓடி வருவாங்க. "ஏன்டா இப்படி சொல்ற? தப்பு அந்த மாரி சொல்லக்கூடாது. பாரு அந்த கிணறு எதிர்பார்க்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ல எடுத்து போடுவாங்க. ஏன்னா, நீ சொன்ன அதாவது நான் விழறேன் அப்படின்னு சொன்னது, அந்த ஒரு கல்ல போட்டவுடனே அவங்க விழுந்துட்டாங்கன்னு நெனச்சு அந்த நீர் அமைதியாயிடும். அதுக்கு இல்லன்னா, உங்கள எப்படி எப்படி கூப்பிடணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். அத உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கும் நீ தான் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? தண்ணீல விழுந்துருவேன்னு. எப்ப வர? எப்ப வர? இப்ப கூட சந்தர்ப்பம் இருக்கு வா! அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கும். இது அந்த தண்ணி கிட்ட இருக்கிற ஒரு சக்தி. அந்த தண்ணிய புனிதமா நெனச்சா புனிதத்தன்மை. ஆனா அதையே தவறா பயன்படுத்தினா, அது உங்களுக்கு பிரச்சனைய குடுக்கும். இது அந்த தண்ணி பண்ற செயல். ஒரு அரசர் கூட இருந்தாரு. அவர் பேரு மம்தாதா. என்னடா இது பேரு ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு 100 மனைவிகள். ஆனா குழந்தை இல்ல. இத நீங்க என்னுடைய பதிவிலேயே பார்த்திருப்பீங்க. இந்த அரசர் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான முனிவர்கள கூப்ட்டு, "என்னப்பா எனக்கு நாடு நெறைய இருக்கு. மனைவிகள் நெறைய இருக்காங்க. ஒரு குழந்தை கூட இல்லையே! எப்படி எனக்கு வாரிசு வேணுமே! ஏதாவது யாகம் பண்ணுங்க. சிறப்பான யாகம் பண்ணுங்க." அந்த முனிவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய தவ ஆற்றலை பயன்படுத்தி, அந்த ஒரு கலசத்துல தண்ணி வச்சு, மொத்த மந்திரத்தையும் அந்த தண்ணீல சொல்லிட்டாங்க. இவங்க சொல்றத அந்த தண்ணி ஈர்த்துக்குச்சு. காலையில அரசர் வந்தாருன்னா, இந்த தண்ணிய கொடுத்து அவங்களுடைய மனைவிகளுக்கு குடுக்க சொல்லலாம். அது உடனே அவங்களுக்கு குழந்தைய குடுத்துரும். பிரச்சனை இல்ல. அப்படின்னு இவங்க தூங்க போயிட்டாங்க. இந்த அரசரும் அந்த காட்டுல வேட்டைக்கு போனவரு பயங்கரமா சோர்ந்து போய் வந்தாரு. இது புராணத்துல இருக்கிற கதை. சோர்ந்து போய் வரும்போது அவருக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டது. முனிவர்கள கூப்பிட்டு பார்க்குறாரு. அவங்க ரொம்ப நேரம் பூஜை செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ல படுத்துட்டாங்க. இப்போ இந்த அரசரு அங்க கலசத்துல இருந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவங்கெல்லாம் முனிவர்கள்லாம் எந்திரிச்ச உடனே அரசர் கேட்குறாரு. "எங்கப்பா நான் சொன்னேனே என்ன ஆச்சு தண்ணி?" அப்படின்னு கேட்டதுமே, அந்த மந்திர நீர் இங்க தான் இருந்துச்சு. "ஓ! அது மந்திர நீரா? எனக்கு தெரியாது நான் குடிச்சுட்டேன்." "பிரச்சனை ஏதாவது வந்துருமே அரசே! அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் என்ன நீங்க சொன்னீங்கன்னா, நான் தண்ணி குடிச்சதுனால எனக்கு குழந்தையா பொறக்க போது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற மருந்து தயார் பண்ணுங்க. மந்திரம் தயார் பண்ணுங்க." அப்படின்ட்டு அவரு வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா, கொஞ்ச நாள்ல மயக்கம் வந்துச்சு, வாந்தி வந்துச்சு, கருத்தரிச்சாரு, குழந்தை பிறந்தது. அவருடைய இடுப்பு பகுதியில இருந்து அந்த குழந்தை வெளியில வந்தது. முதல் முதல் அறுவை சிகிச்சை இல்லாம இடுப்பு பகுதியில இருந்து வந்த குழந்தை. அறுவை சிகிச்சை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு புராணம் சொல்லி தந்த ரகசியம் இது. அந்த மன்னர் பெற்றெடுத்த குழந்தைக்கு பால் குடுக்கணும். அப்போ இந்திரன் தன்னுடைய கட்டை விரல வச்சாரு. ஏன்னா, உலக அதிசயம் அப்படின்னும்போது கடவுளே தான் அதுக்கு மாற்று மருந்தும் செய்யணும். அந்த இந்திரனுக்கு அந்த அவரு அந்த கட்டை விரலால அமிர்தத்தை கொடுத்ததுனால அந்த குழந்தைக்கு மம்ததா அப்படின்னு பேரு.
இது புராணத்துல இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நீருக்கு அந்த ஆற்றல். அடுத்தது இந்த முனிவர்கள பார்த்திருப்பீங்க. கமண்டலத்துல தண்ணி இருக்கும். அவங்க ஓடுற நதியில இருந்து தான் அந்த தண்ணிய எடுப்பாங்க. அந்த தண்ணிய கொண்டு வந்து அவங்க பக்கத்துல வச்சுப்பாங்க. தியானத்துல இருப்பாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எப்ப தண்ணி தாகம் எடுக்குதோ, அப்போ அந்த கமண்டலத்துல இருக்கிற தண்ணிய மாத்திரம் தான் குடுப்பாங்க. அதாவது குடிப்பாங்க. மத்த யாருக்கும் அத குடுக்க மாட்டாங்க. மந்திரம் சொல்லிட்டு அந்த தண்ணிய கோவில்ல மாத்திரம் தான் குடுப்பாங்க, புண்ணிய காரியத்துக்காக. ஒரு மனுஷன் எதை நோக்கி வராரோ, அது தீரணும்ன்றதுக்கு தான் அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்த தரையில படாம பார்த்துக்கணும். இப்ப இந்த கதையினால உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? அந்த நீருக்கு நினைவாற்றல் அதிகம். இது அதே போல இந்த கெட்ட சக்திகளுக்கும் இருக்கு. அது வெறும் அந்த குளக்கரைய சுத்தி, ஆத்த சுத்தி தான் இருக்கும். ஆத்தங்கரையோரம், குளக்கரை இந்த இடத்துல எல்லாம் இந்த ஆத்மாக்கள் போக இடம் தெரியாம அங்க சுத்திட்டு இருக்கும். அதனால தான் சாயங்காலத்துக்கு மேல குளக்கரை பக்கம் போகாதீங்க, ஆத்தங்கரை பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்றது. ஆனா ஓடுற நதி ஒரு நிமிஷம் உங்க கால நினைச்ச நதி அடுத்த நிமிஷம் பல மைல் தூரம் கடந்து போயிடும். இது நிலையா நிக்கிற நீர். இந்த இடத்துல பல யுகம் முன்னாடி ஏதாவது ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியாது. அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் அந்த இடத்துல நீர்ல கலந்திருக்கும். அவங்களுடைய கோபம், வெறுப்பு, யாராலேயோ ஏமாற்றப்பட்ட மரணம். உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு துர்மரணம் எதனால ஏற்படுது? ஏமாற்றம், ஏத்துக்கொள்ள முடியாதது. அதுவும் இல்லாம யாராலேயோ துன்பப்பட்ட ஒருத்தருக்கு தான் அப்படி மரணம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்துல அவங்க இந்த நீர் நிலையங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால என்ன பாதிப்பு வரும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஊருக்கு போறீங்க. ஏதோ ஒரு ஊருக்கு போறீங்க. அங்க இருக்கிற நண்பர் சொல்றாரு, "வாங்க, இங்க ஒரு கிணறு இருக்குது. ரொம்ப அருமையான கிணறு. வாங்க குளிக்கலாம். சூப்பரா இருக்கும். அதுவும் இங்க ஒரு ஒரு குளம் வேற இருக்குது. அந்த குளத்துல குளிச்சோம்னா உடம்பு அப்படியே நல்லா இருக்கும்." ஆனா, அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த ஒரு ஆற்றல், அந்த குளத்துல குளிச்சுட்டு வந்தவொன்னே அசந்து தூங்க வைக்கும். ஏன்னா, அந்த குளத்துல மறைஞ்சிருக்கிற அந்த ஞாபகங்கள் உங்க மனசுகிட்ட போகும். அதே போல அந்த மனசோட நீங்க ஊருக்கு வந்துடுறீங்க. ஆனா, அந்த ஊருக்கு போயிட்டு வந்த அப்புறம் உங்களுடைய மன பாதிப்பு வேற மாரி இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். உடம்புக்குள்ள ஒரு நோய் இருக்கா மாரி இருக்கும். உடம்ப அடிக்கடி முறிச்சு எடுக்கும். எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடாது. ஒரு மாரி துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அதனால தான் தேவையில்லாம மருத்துவரை சந்திக்க வேண்டியிருக்கும். என்னமோ தெரியலைங்க, ஊருக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு உடம்பு திடீர்னு சரியில்ல. இந்த ஊருக்கு போனேன். அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு என்னன்னே தெரியல. இன்னும் சரியான நிலைக்கு வரல நானு. அப்படின்றது. இதெல்லாம் ஏற்படுறது இந்த தண்ணியினால தான். இதெல்லாம் உங்களுக்கு கெட்டது. கருமை பக்கம் அப்படின்றது இதுதான். அதாவது அந்த குளத்துல இருக்கிற அந்த சக்திகளின் ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள திணிக்கும். அதுவும் இல்லாம அந்த குளம் ஞாபகம் வச்சுக்கும். உங்க மேல ஒரு ஆசை இருந்தாலோ, இல்ல உங்கனால துன்பப்பட்டிருந்தாலோ, இந்த தண்ணி இல்ல. எந்த ஊர்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த தண்ணி உங்களுக்கு அந்த தண்ணியில இருக்கிற பிரச்சனைய உங்க உடலுக்கு காமிக்கும். இல்ல உங்கள இழுத்துக்கும். அதனால தான் அந்த தண்ணினால பிரச்சனைகள் இருக்கு. திடீர்னு ஒரு தண்ணியில நம்ம இறங்கி குளிக்கக்கூடாது. நதியில குளிக்கலாம். குளம், குட்டையில குளிக்கக்கூடாது. கிணற்று நீர்ல, அதாவது ஏதோ ஒரு ஊர் பொது கிணறு இருக்கும். அதுல குளிக்கக்கூடாது. நம்ம வீடு வேற. நம்ம வீட்ல இருக்கிற அந்த நீர் நம்பளோட எண்ணம் இருக்கும். அதனால நம்பளோட சக்தி இருக்கும். அதனால அதுக்கு
நல்ல ஆற்றல் இருக்கும். இதெல்லாம் இருக்குமா? இதெல்லாம் வந்து கருமை. அதனால தான் இந்த முனிவர்கள், இந்த நல்லது செய்றவங்க, இவங்கெல்லாம் வந்து யார் வீட்லயும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இந்த தண்ணீல இருக்கிற நம்ப நோய தீர்க்கக்கூடிய ஒரு சக்திய பத்தி உங்களுக்கு சொல்லப் போறேன். இது என்னன்னா, உங்க வீட்ல யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, உங்களுக்கு பிரியமானவங்களா இருந்தாங்க அப்படின்னா, நீங்களே அவங்கள குணப்படுத்தலாம். ஒரு பாட்டில் தண்ணிய எடுத்துக்கிட்டு, உங்க 2 கையில வச்சு புடிச்சு அணைச்சு புடிச்சா மாரி வச்சுக்கிட்டு, உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. இப்ப அம்மாவா இருக்காங்க. "அம்மா, நீ நல்லா இருந்த. இப்ப ஏன் கொஞ்ச நாளா உடம்பு முடியாம இருக்க? நீ எவ்வளோ ஆற்றலானவங்க." அவங்களுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்க இந்த தண்ணி கிட்ட சொல்றீங்க. அது எப்படி செயல்படும்ன்றதையும் நான் சொல்றேன். "நீ எவ்வளோ நல்ல அம்மா. நீ எனக்கு வேணும்மா. உனக்கு உடல் நோய் தீரணும். நீ முன்ன மாரி நல்லா இருக்கணும். நீ நல்லவளா இந்த வீட்ல நடமாடணும்." அப்படின்னு நெனச்சு, வேண்டி அந்த தண்ணிய உங்க அம்மாக்கு எடுத்துட்டு போய் குடுத்தீங்கன்னா, அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா தீர்றத ஒரு 48 நாளுக்குள்ள பார்ப்பீங்க. ஏன்னா நோயின்னும்போது 48 நாள். 1 நாள் தவறிட்டா கூட திரும்பவும் முதல் நாள்லேருந்து கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு வைக்கணும். சில நல்ல விஷயம் நடக்கணும். இது வந்து மருத்துவத்துக்கு. சில நல்ல விஷயம் நடக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து எனக்கு நான் நினைக்கிற பிஸ்னஸ் நல்லபடி நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பாட்டில் வச்சுக்கங்க. இல்ல ஒரு டம்ளர் தண்ணி. டம்ளர கழுவிட்டு, ஒரு டம்ளர் நெறைய தண்ணி எடுத்துக்கங்க. அந்த தண்ணிய கையில புடிச்சுக்கங்க. நான் நெனச்சிருக்கேன், இந்த வேலை எனக்கு கிடைக்கணும். இது கிடைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ வேணாலும் நீ தான் அந்த சக்திய குடுக்கணும். நிச்சயமா இந்த வேலைய நீ குடுத்ததுனால நான் நல்லா பார்த்துப்பேன். அப்படின்னு அதுகிட்ட பேசுங்க. அதுகிட்ட உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இத நீ தான் எனக்கு சிறப்பா செஞ்சு குடுக்கணும். அப்படின்னு அதுகிட்ட பிரச்சனைய சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த தண்ணிய வாய் வச்சு சிப் பண்ணி குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சு குடிக்கணும். அது என்ன பண்ணும்னா, உங்க உடம்புல உணவா இருந்துச்சுன்னா, அது உங்களுடைய வாயில மென்னு, அதுக்கப்புறம் ஜீரணத்துக்கு போயி, அங்க அது கூழாக்கப்பட்டு, அதுக்கப்புறம் சக்தியா போறத விட, இந்த நீர் சக்தி உடனே உங்களுடைய உடல்ல இருக்கிற நரம்பு மூலியமா எல்லா இடத்துக்கும் பரவி, நேரா மூளைக்கு போய், அந்த செயல்படுத்துறதுக்கு உண்டான சக்தியை தேட வைக்கும். உங்களுக்கு இப்ப புரியுதா நான் சொல்றது? உங்கள மூளைய செயல்படுத்த வைக்கிறது அந்த நீர் தான். அது எப்படிங்க நீங்க இவ்ளோ துல்லியமா சொல்றீங்க? நீங்க என்ன டாக்டரா? சரி. மருத்துவமனைக்கு ஒரு சீரியஸா ஒரு பேஷண்ட் போறான். அந்த பேஷண்ட் போகும்போது, முதல்ல எடுத்தவுடனே டாக்டர் உங்கள செக் பண்ணிட்டு, "வாய திறங்க" அப்படின்னு மாத்திரை போட மாட்டாங்க. முதல்ல ஒரு பட்டர்ஃப்ளைய சொருவிடுவாங்க கையில. ஒரு அவசர உதவின்னா, முதல்ல அந்த கையில நரம்புல பட்டர்ஃப்ளைய சொருகிட்டு, அந்த குளுக்கோஸ ஏத்துவாங்க. நீர். அந்த நீர் வந்து பரபரன்னு போயிட்டு, அந்த மூளைக்கு போயிட்டு, நேரா உங்களுடைய எந்த இடத்து பாதிப்போ, அந்த பாதிப்ப தூண்டி, அத சரி பண்ணி, அத குணமாக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆற்றல் அதிகம் வர்றதுக்கு மருந்தெல்லாம் அப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க முதல்ல உங்களுடைய உணர்வ புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தண்ணிக்கு சக்தி அதிகம். இது போல இன்னும் நெறைய ஆற்றல்கள் இருக்கு. உங்கள நீங்க உடல குணப்படுத்திக்கலாம். உங்கள எதிர்க்கிறவங்கள நீங்க இந்த தண்ணிய வச்சே சரி பண்ணலாம். வீட்டுக்கு யாராவது பிரச்சனையோட வந்தா, இந்த தண்ணியினாலேயே நீங்க சரியாக்க முடியும். ஒரு நிமிஷம் அந்த தண்ணிய புடிச்சிட்டு, பேசிட்டு அத குடுங்க. அந்த தண்ணி கிட்ட அந்த சக்தி இருக்கு. அதனால தான் நீங்க
தண்ணி வந்து எல்லாரும் குடிச்சதை குடிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு டம்ளர். அந்த தண்ணியை யாருக்கும் குடிக்காதீங்க. அதே போல குழந்தைகள் படிக்க மாட்டேன்றாங்க, சிறப்பா இல்லையா, அந்த தண்ணியை வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில வந்து நீங்க சொல்றது அந்த குழந்தைக்கு போய் சேரும். அதுங்க கிட்ட பேசினா புரிஞ்சுக்காது. ஆனா இந்த தண்ணியோட ஆற்றல் அது மூளைக்கு போய் நீங்க பேசினதை ஞாபகப்படுத்தும். அதுக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஞாபகப்படுத்தும். அவங்களுக்கு அந்த ஆற்றலை தூண்டிவிடும். அத்தனை சக்தி வாய்ந்தது அந்த நீர். பஞ்சபூதத்துல இந்த தண்ணிக்கு அவ்வளோ ஆற்றல். அதனால தான் செப்பு பாட்டில்ல தண்ணி வச்சு குடிச்சா அது ஒரு சக்தி. கோயில் தீர்த்தம் ஒரு சக்தி. அதே போல வந்து திடீர்னு நம்ம உடம்பு உயிர் போற நிலையில இருந்தாலும் அந்த வாயில தண்ணியை ஊற்றுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பனிக்குடம்ன்ற நீர்ல தான் வாழறோம். வெளியில வந்ததும் அந்த குழந்தையை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல தண்ணி கிட்ட அந்த குழந்தை அனுமதி வாங்குது. குளிச்ச அப்புறம்தான், அந்த குளிக்க வச்சுட்டு அப்புறம்தான் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த தண்ணிக்கு ஞாபகம், இது பூலோகத்துக்கு வந்திருக்கிற உயிர், இதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது. அதே தண்ணி தான் இறக்கும்போது மனுஷனுக்கு கடைசியா குளிப்பாட்டுறதும் அந்த தண்ணி தான். அந்த தண்ணியில குளிக்க வச்சு தான் அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து உங்களை நல்லா பார்த்துக்குச்சு, இனி நீங்க போக போற இடத்துக்கும் அதை நல்லபடி அனுப்பியும் வைக்குது. இந்த நீருக்கு அவ்வளவு ஆற்றல். இதை வீணாக்க கூடாது, இதை கெடுதல் நினைக்க கூடாது, இந்த நீரை வச்சுட்டு தவறா பேசக்கூடாது சொல்லுவாங்க பெரியவங்க. அதாவது நீரை வச்சுக்கிட்டு செலவு பண்ணா அது உனக்கு செலவு வைக்கும், நீரை வீணாக்காத அப்படின்வாங்க. எப்படி செலவு வைக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். நீங்க வீணா நீரை செலவு செஞ்சீங்கன்னா அந்த நீருக்கு கோபம் வந்து உங்க உடம்புல இருக்கிற நீர் சக்தியை குறைச்சிடும். உங்களுக்கு ₹1,00,000 செலவு பண்ண வேண்டி இருக்கும் மருத்துவமனைக்கு. இதுதான் அந்த நீரோட சக்தி. இந்த நீருக்கு கோபம் கூட வரும். கோபம் வந்தா அது அமைதியா இருக்கிற அந்த நீர் கூட, ஒரு கட்டுப்பாடோட இருக்கிற இந்த கடல் கூட ஒரு கோபத்துல வந்து 4-5 ஊரை மொத்தமா இழுத்துக்கிட்டு போகுது. நீரோட பலம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி வந்து லேசுதான். ஆனா ஒரு ஊரையே நாடையே இல்லாம ஆக்கிறதுக்கு கூட அதுக்கு முடியும். அவ்வளவு ஆற்றல். இந்த நீரை பார்த்தீங்களா? அது பொறக்கிறது உயரமான இடத்துல இருந்து. ஆனா வர்றது பூமிக்கு. அதுக்காக அது அஞ்சறதே கிடையாது. தன்கிட்ட குப்பை வந்தாலோ அல்லது அசிங்கம் வந்தாலோ அசுத்தம் வந்தாலோ என்ன நடந்தாலும் அது எங்க போய் சேரணும் அப்படின்னு மனசுல நினைக்குதோ அந்த இடத்துக்கு போற வரைக்கும் போராடி போயிட்டே இருக்கும். நடுப்புறம் மழை வரும், பாறை வரும், அசிங்கமான இடம் வரும், சேரும் சகதியும் வரும். ஆனா அந்த தண்ணி மாத்திரம் நினைச்ச இடத்துக்கு போய் சேராம இருக்காது. கடைசியா கடல்ல போய் சேர்றது தான் அதோட குறிக்கோள். ஒவ்வொன்று கிட்ட இருந்தும் நம்ம ஒவ்வொரு பாடத்தை கத்துக்கணும். தண்ணி வச்சுட்டு தவறா பேசக்கூடாது. தண்ணியால உங்களையும் தூய்மைப்படுத்தலாம், வீட்டையும் தூய்மைப்படுத்தலாம், மற்றவங்களையும் அவமானப்படுத்தலாம். முனிவர்கள் சாபம் கொடுக்கறதோ இந்த தண்ணியை வச்சுதான். அந்த சாபம் பலிக்கும். எந்த முனிவராவது வெறுமனே சாபம் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? கமண்டலத்துல இருக்கிற அவங்க வச்சிருக்க அந்த சக்தியை வச்சுதான் அந்த சாபத்தை தண்ணி தெளிச்சு கொடுப்பாங்க. நம்ம பெரியவங்க சில வார்த்தை தவறா சொல்லுவாங்க. நான் உன்னை தண்ணி தெளிச்சு விட்டுருவேன். அதை சொல்லாதீங்க. ஏன்னா அது தப்பான விஷயம். கல்யாணத்துல தண்ணி தெளிக்கிறது, இந்த கல்யாணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் பன்னீர் தெளிப்பாங்க. அதனால யாரையும் நம்ம பேசுற வார்த்தைகளை கவனம் இருக்கணும். தண்ணிக்கு ஆற்றல் அதிகம். இப்போ உங்களுக்கு இந்த தண்ணி கிட்ட என்ன என்ன ஆற்றல் இருக்கு, அது என்ன என்ன செயல்களை செய்யும், அது எந்த மாதிரி கருமை பக்கம் இருக்கு, அது எப்போ உங்களை பழி வாங்கும்,
சில நேரம் நம்ம தண்ணியை வீணாக்குவோம். ஆனா நிச்சயமா யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு நேரத்துல இந்த தண்ணிக்கு அலைவோம் பாருங்க. எங்கேயுமே கிடைக்காது. கண்ணே கலங்கிடும். அந்த ஒரு வாய் தண்ணி குடிச்ச அப்புறம்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அந்த தண்ணி இல்லாத இந்த உலகத்துல யாராலுமே வாழவே முடியாது. இந்த உலகம் இல்ல, எந்த உலகத்திலயும் தண்ணி இல்லைன்னா வாழ்க்கையே வாழ முடியாது. தண்ணியோட பஞ்சபூத சக்திய புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னுடைய அடுத்த பதிவான அடுத்த பூதத்த பத்தி பார்க்கலாம். இத 4 பேருக்கு பகிரவும் செய்யுங்க. இனி உஷாரா இருங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.